சாந்தி. அவ்யக்த சமிகை 17 மே 2026. बाबा ने சொல்றாரு, जो ऑलराउंड सर्विस करने वाले हैं उन्हें विशेष इस बात का ध्यान रखना है कि कैसी भी परिस्थिति में अपनी स्थिति एक रस रहे, तब सफलता मिलेगी. யார் ஆல்ரவுண்ட் சேவை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் விசேஷமாக இந்த ஒரு விஷயத்தில் கவனம் வையுங்கள். அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் என்னுடைய ஸ்திதியை ஒரே சீரானதாக வைத்துக் கொள்வேன், அப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். श्रीमत में जब मनमत देहाभिमानी की मत शूद्रपने की मत मिक्स करते हो तब स्थिति एक रस नहीं रहती. அப்ப ஏன் நம்மளுக்கு ஸ்திதி கெட்டு போகுதுன்னு புரிய வைக்கிறார் பாபா இன்னைக்கு. எங்கேயாவது நீங்க மன்மத்தை யூஸ் பண்றீங்க. மன்மத்னா என்ன? பாபா ஒண்ணு சொல்றாரு, ஆனா எனக்கு அதை விட இது பிடிக்கும், அப்படி நடக்கிறதுல ஆனா என் இஷ்டப்படி நடக்கிறேன். இல்ல தேகாபிமானுடைய விஷயங்கள், கொஞ்சம் பழைய பிறவியினுடைய சம்ஸ்காரங்கள், அல்லது சூத்ரப்பனை பாபா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த விஷயங்கள், கொஞ்சம் இதையெல்லாம் நீங்க மிக்ஸ் பண்ணிடுறீங்கிற. நான் சுகக்கடல், நீங்க சந்தோஷமா சிரித்த முகத்தோட இருக்கிறதுக்காக நான் சில ஸ்ரீமத்லாம் சொல்றேன், சில நியமங்கள்லாம் சொல்றேன். அப்படி நடந்தா நீங்க சுக்கியா இருக்கலாம். இதுல எவ்வளவு டீவியேஷனோ, எவ்வளவு நம்ம வேறுபடுறோமோ அவ்வளவு பர்சன்டேஜ் பின் ஆத்மாவுக்கு மீண்டும் துக்கம் கிடைக்கும். கிடைக்குமா இல்லையா? அதுதான் கிடைக்கும். ஏன்னா அது சரியான வழி இல்லையே. அந்த வழி போய் தான் நம்ம துவாபர் கலியுகல இருந்து இறங்கி இதோ இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். மறுபடியும் நான் அந்த ரூட்ல தான் போவேன், நீ சொல்றது சொல்லு பாபா அப்படின்னா, அப்ப பாபா சொல்ற துக்கதான் அனுபவம். அதாவது அதனுடைய அர்த்தம், அப்படி நீங்க போகும்பொழுதுதான் மறுபடியும் நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க, உங்களோட ஸ்திதி ஒரே சீரான ரசனையில இருக்கிறது இல்ல. அதனால ஒரு சீரான மனநிலைனா ஸ்ரீமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்ரீமத், மத்துனா வழி, ஸ்ரீ அப்படின்னா உயர்ந்தது, உயர்ந்த வழி. குழந்தை இதுதான் கரெக்ட்னு ஒருத்தர் வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. என் நலனுக்காக என் மீது ஆசை, என் மீது அன்பு பாசம் வச்சு அக்கறை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அதன்படி நடக்கணும் இல்லையா? காலையில கண் விழிச்சதுல இருந்து நைட்டு இரவு வரைக்கும் என்ன ஸ்ரீமத்துன்னு லிஸ்ட் போட்டு பாபா கொடுத்திருக்கிறாரு. அதன்படி நடந்தால் ஆத்மாவுக்கு அதில் அநேக நன்மைகள் உள்ளன. அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அவ எதுக்கு இத சொல்றாரு? என் நல்லதுக்காக சொல்றாரு. இப்படி நடந்தா உனக்கு நல்லதுங்கிறாரு. நடக்கணும் இல்லையா? மன் பின் பின் ரசோமே ஹை தோ ஸ்திதி பி பின் பின் ஹை. ஆனா உங்களுடைய மனம் அங்க இங்கும் அலைப்பாயுது. ஒரு நேரத்துல ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஒரு நேரத்துல ஒரு மாதிரி இருக்கீங்க. அதனால உங்க ஸ்திதி என்ன ஆகுறது இல்ல, உன்னை போல இருக்கிறது இல்ல. ஒரு நாள் டாப்ல இருப்பீங்க குஷியா, ஒரு நாள் அதோ கதி எதையோ இழந்த போல உட்காந்து இருப்பீங்க. ஏக் ஹி ரஸ் மே ரஹே தோ ஸ்திதி ஏக் ரஸ் ரஹேகி. நான் சொல்ற ஸ்ரீமத் படி நீங்க சரியா நடந்துட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்திதி எப்படி இருக்கும்? ஒரு பாபாவனுடைய அன்புல மூழ்கி ஏக்ரஸா இருக்கலாம். அதனாலதான் பாபா புரிய வைக்கிறாரு, நீங்க எந்த சூழ்நிலையிலும் ஆடாத அசையாத இருங்க. அப்ப அதுக்கு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீமத் ஒவ்வொரு செகண்டும் இப்ப நான் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ஒருத்தர் எப்படி பார்க்கணும், ஒருத்தரோட எப்படி பேசணும், என்ன சாப்பிடணும், எப்படி சிம்பிளா நம்ம ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நடத்தை இருக்கணும், எப்படி முகம் மலர்ந்ததா இருக்கணும், எப்படி தூங்கணும் முதற்கொண்டு சொல்லி கொடுத்திருக்கிறார் ஒருத்தர். ஸ்ரீமத்துக்கு அட்டென்ஷன் கொடுத்து சத்தியுகத்தினுடைய மரியாதா புருஷோத்தம் அப்படிப்பட்ட ஆத்மாவாக நம்ம ஆகலாம். நல்லது. ஓம் சாந்தி.